வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். மேயதால் முடியாதலே மேலாவிட்டால் உனக்கே டெய்லிவிலே கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, 2 கவர்மெண்ட் ஜாபோட கம்பேரிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. அதாவது டைட்டிலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர். ரெண்டுமே வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்கை பார்த்தோன்னே இது இன்ஜினியர்ஸ்க்கான வேகன்சி இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான வேகன்சி, நம்மளால ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி முடிச்சவங்க, பிசிஏ முடிச்சவங்க, ஸோ இவங்களாம் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கண்டுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரியான போஸ்டிங் பொறுத்தவரையும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க எஸ்எஸ்சியில் வர ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வர ஜூனியர் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர், 2 எக்ஸாமோட கம்பேரிஷன் தான். உங்களுக்கு எலிஜிபிள் வைஸாக என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ளஸ் என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் போடுவாங்க உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்லாம் டெக்னிக்கலாக என்ன டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டான டாபிக்லேருந்து கொஸ்டின் வருமா, இந்த மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க. ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு டெக்னிக்கலாக ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 2 எக்ஸாமோட ஃபுல் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க. என்ன போஸ்டிங் இருக்கும், ப்ளஸ் எலிஜிபிள் என்ன, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸில் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் முக்கியமாக இன்ஜினியரிங்கோ இல்லை டிப்ளமோவோ இந்த மாதிரியான டிகிரிலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரியான எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணலாமா, இல்லை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வர ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணலாமா, இல்லை 2 எக்ஸாமுக்கும் ஒரே டைமில் படிக்கலாமா, படித்தா ஈஸியாக கிராக் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து பார்த்தோம்னா, அதாவது டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா என்னன்னு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பண்ணுற ஒரு தப்பு அப்படின்றதுலாம் காமனாக வந்து பார்த்தா பேங்க் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருப்பாங்க, டிஎன்பிசி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பட் நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுறதில்ல. முக்கியமாக வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் பொறுத்தவரையும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணுறதை விட டெக்னிக்கலாக ட்ரை பண்ணுறப்ப வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸில் கண்டிப்பாக ஒரு 50 இல்லைனா 50க்கு மேலே வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன காலேஜில் படிச்சிங்களோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் காலேஜில் படிக்கும் போதே தெளிவாக வந்து எந்த ஒரு பேப்பர் படித்தாலும் அதை வந்து என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அட்வான்டேஜ் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாக இருக்கும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒர்க்கும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான போஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒர்க்கு, கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. இல்லை ஒரு சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவெண்ட்டான ஒர்க், நீங்கள் காலேஜில் என்ன படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள், டெக்னிக்கல் ஜாப் ஏதாவது நீங்கள் படித்த டிகிரிக்கு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் நீங்கள் படித்த டிகிரிக்கு ரொம்ப கம்மியாக தான் டெக்னிக்கல் ஜாப் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து நீங்கள் போகலாம். பட் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாபா இல்லை டெக்னிக்கல் ஜாபா அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் போகிறப்ப வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே புது டாப்பிக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் திரும்பவும் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஜாப் போகிறப்ப வந்து பார்த்தா மோஸ்ட்லி ஒரு 50க்கு மேலே கூட வந்து சொல்லலாம். ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்லாம் 80% மேலேயே நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டான டாப்பிக்கில் தான் கேட்பாங்க. ஜென்ரல் டாபிக் 1-2 தான் வரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெக்னிக்கல் ஜாப் ட்ரை பண்ணணும் இல்லை ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த வீடியோட டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர், ரெண்டுமே வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் தான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஹை ஏர்னிங் கிடைக்கக்கூடிய ஃபீல்டு தான் உங்களுக்கு. ஆவரேஜாக நீங்கள் என்ன போஸ்டிங் போகிறீங்களோ இதுக்கு கீழே வந்து பார்த்தா சப் டிவிஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சேலரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆவரேஜாக வந்து பார்த்தா ஒரு 30,000க்கு மேலே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி தான் உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சி அப்படிங்கிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தா அவங்களோட வேகன்சியை வந்து பார்த்தா டைரெக்டாக ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரியான ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலிமா ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு. இது கீழே நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபர், அது மட்டும் இல்லாமல் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும். அதில் டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படின்னா இந்த ஜூனியர் இன்ஜினியரை வந்து நம்ம சொல்லலாம்.
ஸோ உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், சென்ட்ரல் பப்ளிக் வாட்டர் டிபார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்கர் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் BRO, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா NDRO, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஷிப்பிங் அண்ட் வாட்டர் ஷிப்பிங், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ சொன்னலாம் சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ஜூனியர் இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா SSC ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதில் குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து பார்த்தா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே மென்ஷன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்குது அப்படின்னா இதில் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க இல்லை சிவில் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கான எலிஜிபிளும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்று இன்ஜினியரிங்கில் EEE சிவில் முடிச்சவங்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி 1 year 2 year இந்த மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த ஸோ இதுவே வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு இது கீழே 4 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. எப்படி SSCயில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு இதில் நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் 4 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர், இன்னொரு வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியரில் IT ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் CMA கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் DMS டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. மினிமம் ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்தே ட்ரை பண்ணலாம். மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. மெடிக்கல் டெஸ்ட் கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ எலிஜிபிள் வைஸாக என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் SSC ஜூனியர் இன்ஜினியருக்கும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து SSC ஜூனியர் இன்ஜினியருக்கு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதிலே டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க, ஒரு சில இடத்துல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தா EEE மெக்கானிக்கல் சிவில் இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் சேம் ரூல் தான் உங்களுக்கு. இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஒன்று ஜூனியர் இன்ஜினியர், இதுக்கு டிப்ளமோவில் எந்த ஒரு டிப்ளமோ எடுத்தவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். EEE ECE CSE IT டூல் அண்ட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் BSc சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர IT ஆஃபீஸர் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BE BTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BCA இந்த மாதிரியான டிகிரி முடிச்சவங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் CMA கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரையும் BSc பிசிக்ஸ் BSc கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் 55% மேலே இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இதுவே DMS டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோவோ இல்லை 2 இயர்ஸ்க்கான +2 முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கான டிப்ளமோவோ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. மென்ஷன் பண்ணி இவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங் டிப்ளமோ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அதாவது SSC ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பட் 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BSc பிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி இவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா IT ஆஃபீஸருக்கு மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். அதுவும் CSE IT இந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரையும் பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கு 4 போஸ்டிங் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் கூட ஒரு போஸ்டிங் தான் ட்ரை பண்ணணும். அந்த எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு SSC ஜூனியர் இன்ஜினியருக்கும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர ஜூனியர் இன்ஜினியருக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் வைஸாக இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தவரையும் என்ன போஸ்டிங் போகிறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி SSC பொறுத்தவரையும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் ப்ளஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு நிறைய இடத்துல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பட் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. உங்களுக்கு SSC ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா EEE மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி மெயின்டெனன்ஸ் லெவல் ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் போகிறீங்களோ அதை பொறுத்து SSCயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வாட்டர் டிபார்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா அது சிவில் முடிச்சிருந்தா ஒரு மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க. EEE முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லையும் பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை என்ன போஸ்டிங் போகிறீங்களோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு IT ஆஃபீஸர் போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான இந்த ரயில்வே ஜங்ஷனில் நிறைய கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அது ரெலவெண்ட்டான ஒர்க் அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, டைமிங் வந்து அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் ரெலவெண்ட்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ என்ன படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ
ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னாவே அதான் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒர்க் வந்து பார்த்தா என்ன படிச்சீங்களோ அது ரெலவெண்ட்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒவ்வொருத்தரோட ஒர்க்கும் சொன்னால் வீடியோட லென்த் வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாயிரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டோட ஜூனியர் இன்ஜினியர் ஒன்று பற்றியும் தனித்தனி வீடியோ வந்து ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அந்த ரெலவெண்ட்டான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒர்க் அப்படின்னு எடுத்தால் நீங்கள் என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்களோ அது மட்டும் இல்லாமல் என்ன டிபார்ட்மெண்ட் போகிறீங்களோ அதை பொறுத்து ஒர்க் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேகன்சி எப்படி இருக்கும், ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வருமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கம்பல்சரியாக மோஸ்ட்லி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் எஸ்எஸ்சிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. பட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தவரையும் 2 வருஷம் கொடுவா 3 வருஷம் கொடுவா ஜூன் வைஸாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பார்த்தா ஒரு ஐடியா கிடைச்சிடும். 2 எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரே டைமில் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி. பட் எலிஜிபிள் வைஸாகவே ரெண்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இன்ஜினியரிங் முடிச்சவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரையும் ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க மட்டும் தான் ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ண முடியும். ஸோ எலிஜிபிள் வைஸாவே நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பார்த்தா ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு, ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா ஒரே டைம்ல படிச்சீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா டயர் 1, டயர் 2 இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சியோட ஜூனியர் இன்ஜினியரோட சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டயர் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு. காமனான டாபிக் 2 வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டாபிக் டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுலேயே ட்ரிபிள் இ முடிச்சிருந்தா தனியாக பேப்பர் இருக்கும், சிவில் முடிச்சவங்களுக்கு தனியாக பேப்பர், மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு தனியாக பேப்பர் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டயர் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுவே டயர் 2 பொறுத்தவரையும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் உங்களுக்கு. சிவில்னா சிவில் ரெலவெண்ட்டான கொஸ்டின் கேட்பாங்க, மெக்கானிக்கல் அப்படின்னா அது ரெலவெண்ட்டான கொஸ்டின் கேட்பாங்க, ட்ரிபிள் இ அப்படின்னா அது ரெலவெண்ட்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க ப்ளஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ரூல் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரில் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 90% இல்லை 85% மேலே கூட வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஜென்ரல் டாப்பிக்கை விட டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஜென்ரல் டாப்பிக்கும் எது ரெலவெண்ட்டாக வரும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரீசனிங் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இந்த மாதிரி டாபிக் வந்து கொஸ்டின் வருது உங்களுக்கு. வந்து பார்த்தா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் உங்களுக்கு 90% மேலே வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் இ அப்படின்னா அது ரெலவெண்ட்டாக நீங்கள் 4 இயர்ஸ் ட்ரிபிள் இல என்னென்ன படிச்சிருக்கீங்களோ இல்லை டிப்ளமோவில் என்ன படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து வரும். சிவில் அப்படின்னா அது ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டயர் 1 அப்படிங்கிறது ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு. டயர் 2 அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப், ஃபுல்லாக வந்து ஒரு எஸ்ஏ இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுவும் டெக்னிக்கலாக வந்து என்ன படிச்சீங்களோ அது ரெலவெண்ட்டான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பொறுத்தவரையும் பார்த்தா காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது உங்களுக்கு. மேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் டாபிக், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ் இந்த 4 டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை பற்றி டெப்த் வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்ப்போம். என்ன டாபிக்ல எவ்வளோ கொஸ்டின் வருது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பொறுத்தவரையும் காமனான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வருது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சேம் இதே டாப்பிக்ல ஜென்ரல் அவேர்னஸ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டான டாபிக் கம்ப்யூட்டர்லேருந்து கொஸ்டின் வருது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட், பொல்யூஷன் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டெக்னிக்கல் டாபிக் தான் 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்குறாங்க. மற்ற டாபிக் வந்து ஒரு 50 கொஸ்டின் 50 மார்க் தான் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1க்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான, அதாவது டெக்னிக்கல் டாப்பிக்கே கேட்கல உங்களுக்கு. இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரை பார்த்தா டெக்னிக்கல் டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தோம்னா சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக வந்து பார்த்தா பிசிக்ஸ் ரெலவெண்ட்டாக, கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக காமனாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா
பிசிக்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா மெஷர்மெண்ட்லேருந்து யூனிட், டைமென்ஷன், லைட்டு, ஹீட்டு, சவுண்டு, மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி டாபிக்லேருந்து கேட்பாங்க. கெமிஸ்ட்ரிலேருந்து வந்து பார்த்தா மேட்டர், கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த மாதிரி டாபிக்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுவே ஒரு ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எபிலிட்டியில் வந்து பார்த்தோம்னா ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி இந்த மாதிரி டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக 2 எக்ஸாம்லேயே வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எலிஜிபிள் வைஸாக ரெண்டுமே என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க, இதை பொறுத்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு 2 எக்ஸாமுமே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா, முக்கியமாக டிப்ளமோவில் வந்து பார்த்தா இந்த ட்ரிபிள் இ, சிவில், மெக்கானிக்கல் இவங்களுக்கு வந்து பார்த்தா 2 எக்ஸாமுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் இருக்கும். ஸோ அவங்க வேணா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா 2 எக்ஸாமே ஒரே டைமில் வந்து ட்ரை பண்ணலாம். டெக்னிக்கல் டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கனால காலேஜ் படிக்கும் போதே ஒவ்வொரு டாபிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட், உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பொறுத்தவரையும் டெக்னிக்கல் டாபிக்கும் வருது, ஜென்ரலான டாபிக்கும் வருது. பட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் அதிகப்படியாக கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா காமன் டாபிக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு இந்த காமன் டாபிக் ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் கொஸ்டினுக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் எந்த எக்ஸாம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமோ, அதிகப்படியான வேகன்சி எதில் வருதோ, நீங்கள் படித்ததுக்கு தகுதியான எலிஜிபிளான எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுறதுல அப்படியே ட்ரை பண்ணாலும் ப்ராப்பராக வந்து பார்த்தா ப்ராக்டிஸ் இல்லாமல் போய் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுறாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முக்கியமாக இன்ஜினியரிங், டிப்ளமோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணலாமா, இல்லை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக